ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி இந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு இப்போ உச்சம் பெற்று போயிருக்கார். இப்போ 15/7 அன்னைக்கு பார்த்தேன்னா குரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். வக்கரம் பெற்றது பெரிய விசேஷம். ஏன்னா 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பார்த்தேனால் இவ்வளவு நாளா வீட்டின் மூலியமாக பிரச்சனைனா புதுசாக வீடு வாங்கிறது, அது தவிர பழைய வீட்டை விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். தாயின் உடல்நிலையில பின்னடைவு இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய மாறுதல் வராது, இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். அதாவது புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக மன கிளேசத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால மனக்குழப்பங்கள் வரும், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 10 தரம் 20 தரம் படிக்கிறதன் மூலியமாகத்தான் மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை வேற பார்க்கிறார். இவ்வளவு நாளா உடல் நலத்துல பின்னடைவு இருந்தது. ஏன்னா சனி பகவான் நேரடியாக பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ 10ஆம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனி பார்க்கறதுனால சற்று உங்களுடைய உடல்நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்துல மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும். சனி பார்வையினால் வக்கரகதியினால சனி பார்க்கறதுனால உடல்நிலையில பின்னடைவு இருந்து சற்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த அதாவது தங்கத்தினுடைய நகாசு வேலைகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். சரி, இந்த வக்கர சனியினுடைய பார்வைகள், அதாவது வக்கர சனியின் பார்வை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல விழுது, 10ஆம் இடத்துல விழுது மற்றும் உங்களுடைய ராசியிலேயே விழுது. இப்போ உங்களுடைய ராசியிலேயே விழும் பொழுது உடல் நலத்துல பின்னடைவு எவ்வளவு நாளா இருந்தது சற்று ஏற்றமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். மிச்சப்படி 6ஆம் இடமும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் சனியினுடைய வக்கர சனியின் பார்வை எந்த விதமான மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. இப்ப சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரமாயி அவருடைய தன்னுடைய விசேஷ பார்வையா 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசியின் 6ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்கிறாரு. நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பணவரவு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அந்த பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்ரத்தினால படல் உண்டு. சரி, இதை தவிர சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக
உங்களுடைய தொழில் ஸ்தானமான கன்னியை பார்க்கிறார். கன்னியில உள்ள புதன் ஏற்கனவே நட்பு வீடு, புதனுக்கு சனி நட்பு. அப்ப 10ஆம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல தனுர் ராசிகளுக்கு பட்டு தொழில முடக்கமும் சொணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப புதிய புதிய வியாபாரங்கள் விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிரான்சைசி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால எடுக்கின்ற வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு பக்ரகதியாகி உங்களுடைய ராசியை உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியான குருவையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தோம்னாக்க தனுர் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மூட்டு, காலு, இடுப்பு, பெண் உறுப்பு, பிறப்புறுப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடங்கள்ல கடந்த காலகட்டங்களில் உபாதைகள் இருந்துச்சு, அந்த உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வெளியில உணவு சாப்பிட்றதை தவிர்க்கிறது மிக சிறப்பா இருக்கும். காமன் டாய்லெட்டை அவாய்ட் பண்றதும் சிறப்பா இருக்கும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல இருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துறது மற்றும் வெளியில உணவுகள் சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது அந்தரநாதன் அல்லது சூட்சுமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க வணங்க வேண்டியது எம்பெருமான் சாஸ்தா. சாஸ்தா அப்படின்றத பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஐயனார் என்று வழிபடக்கூடியவங்க. சாஸ்தா அப்படின்றது ஐயப்பனையும் குறிக்கக்கூடியது. நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் தீபம் போடுவாங்க. அந்த எல் தீபம் போட்டு ஐயப்பனுக்கு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் உள்ள தண்ணியை கொட்டிட்டு அதுல எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எப்பலேருந்து 15/7/2026 30/11/2026 வரையிலும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஐயப்பன் கோயில், அதுக்கு பேர் நிராஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிராஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தேங்காயை உடைச்சிட்டு அதுல உள்ள தண்ணியை கொட்டிட்டு அதுல எல் தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டிலேயே ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை ஒவ்வொரு நாளும் நிர்மால்ய நேரமான காலையில 4 to 6 இந்த மூலமந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. காயத்ரி, சனி பகவானோட காயத்ரியை. இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள சனீஸ்வர பகவானுக்கு உண்டான கடைசி மாசத்துல வர கடைசி சனிக்கிழமையில எள் சாதம் அல்லது தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர டெய்லி காகத்துக்கு சுடுசாதம் வச்சு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. காகத்துக்கு சுடுசாதம் வைக்கும்போது நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒவ்வொரு குறைகளும் தீருமா? ஒவ்வொரு குறைகளும் தீரும். சரி, தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. தனுசை பொறுத்தவரை சற்று மூச்சு விடக்கூடிய காலம். இவ்வளவு நாளா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு அர்த்தாஷ்டம சனி நடத்தின்னு வர்றார். உடல் நலத்துல பின்னடைவு, எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு பின்னடைவு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு, இது எல்லாம் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மேன்மை வரக்கூடிய வாய்ப்பு, புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, டிராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது போக்குவரத்து நிறைய அதிகமாக இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய உடல் நலத்திலையும் சற்று ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம், புதிய கடன், புதுசா வீடு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய, புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்க போகுது. புதுசா வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதுசா கம்பெனி அந்த மாதிரியான
பிரைவேட் ஜாப்ஸில் போகக்கூடிய வாய்ப்புகள், பிரைவேட் ஜாப்ஸில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த சனி வக்ர காலத்தில் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.